முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை. 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சத்தீஸ்கரில் அனல் பறக்கும் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம். முதலமைச்சரை குறிவைத்து களங்கம் கற்பிப்பதாக காங்கிரஸ் புகார். பழைய ஓய்வூதியம் கோரி காலவரையற்ற போராட்டம் நடத்த முடிவு. ரயில்வே தொழிலாளர்களிடம் 20, 21ஆம் தேதிகளில் ரகசிய வாக்கெடுப்பு. முக்கிய நகரங்களின் கடைவீதிகளில் அலைமோதிய மக்கள் வெள்ளம். வார விடுமுறை படையெடுப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல். வணக்கம். வடகிழக்கு பருவமழை காரணமாக மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொன்னேரியில் காலை விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் மாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. பழவேற்காடு, சோழவரம், மீஞ்சூர், செங்குன்றம், பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டியிலும் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருக்கோவிலூரில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேட்டுப்பாளையத்தில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக மணியக்காரன்காடு பகுதியில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்தது. அப்பகுதியில் குளம் போல் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். திருச்செங்கோட்டில் கனமழையின் போது வெள்ள நீருடன் கழிவுநீரும் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணாபுரம், சீலப்பாடி, தோமையார்புரம், பேகம்பூர், செம்பட்டியில் கொட்டிய மழையால் சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். வத்தலகுண்டு பகுதியில் கனமழை பெய்ய பெரும் சிரமத்திற்குள்ளான இருசக்கர வாகன ஓட்டிகள் அங்குள்ள பாலத்திற்கு அடியில் கூட்டமாக ஒதுங்கினர். நத்தம், கோபால்பட்டி, சாணார்பட்டியில் விட்டுவிட்டு மழை பெய்தது. அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளான எண்ணமங்கலம், கோவிலூர், தவிட்டுப்பாளையத்தில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கரூர் நகர் பகுதியில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திருப்பூரில் மழை கொட்டி தீர்க்க அனுப்பர்பாளையம், வேலம்பாளையம் சாலையில் இருசக்கர வாகனங்கள் மூழ்கும் அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்தது. தேனி, அல்லிநகரம், கருவேல் நாயக்கன்பட்டி, பங்களாமேடு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூரில் தொடர்ந்து 6வது நாளாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியகுளம் வராக நதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் கொட்டிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரை அண்ணாநகர், ஆரப்பாளையம், பழங்காநத்தம், தெப்பக்குளம், திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் பகுதிகளில் பெய்த கனமழையால் பூமி குளிர்ந்தது. மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளையும் மழை விட்டு வைக்கவில்லை. நெல்லை, ஆலங்குளத்திலும் மழை நீடித்தது. புதுச்சேரியில் மழைக்கு பின்னர் தோன்றிய வானவில்லை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேட்டூர், திருவள்ளூர், ஆத்தூர், பரமத்திவேலூர், குளித்தலை, குமாரபாளையம் ஆகிய பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கரில் வரும் 7ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு இந்த மாதம் 7 மற்றும் 17ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் மீது ஊழல் குற்றச்சாட்டை பாஜக சுமத்தியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்திடம் இருந்து 508 கோடி ரூபாயை அவர் லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக ஹவாலா பணத்தை தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி வருவதாக புகார் தெரிவித்துள்ளது. சூதாட்ட மகாதேவ் ஆஃப் நிறுவனத்திடம் இருந்து பினாமி வங்கி கணக்குகளுக்கு 508 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை இதில் திரு பூபேஷ் பாகலுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள காங்கிரஸ் 5 மாநில தேர்தலில் தோல்வியை எதிர்நோக்கியுள்ள பாஜக அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களின் பெயருக்கு களங்கம் கற்பிக்க தேர்தல் நேரத்தில் பாஜக சதி செய்வதாக கூறினார். Whenever BJP sees the ground is slippering from their feet, they have only one
weapon with them, ED. They have only one target, to damage the image of the Chief Minister of Chhattisgarh and to damage the image of Chief Minister of Rajasthan. They are continuously targeting Bhupesh Baghel. மோசடியில் தொடர்புடைய யாராவது ஒருவர் பிரதமர் திரு மோடிக்கு இதில் பங்கு உண்டு என்று தெரிவித்தால் அமலாக்கத்துறை திரு மோடியை விசாரிக்குமா என்று திரு பூபேஷ் பாகல் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவர் மீது சேற்றைவாறு இறைப்பது மிகவும் எளிதான ஒன்று என்று கூறியுள்ள அவர் சத்தீஸ்கர் மக்களுக்கு தம்மீது நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். நேற்று வெளியான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்திலும் பாஜகவிடம் இருந்து ஆட்சியை காங்கிரஸ் தட்டி பறிக்கும் என்றும், ஆனால் ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் ரத்தன் தூபே கௌஷல்நார் பகுதியில் உள்ள மார்க்கெட்டிற்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது மாவோயிஸ்டுகளால் படுகொலை செய்யப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. தேர்தலில் யாரும் பங்கேற்க கூடாது என அரசியல்வாதிகளை ஏற்கனவே மாவோயிஸ்டுகள் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் குதிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் வரும் 20, 21ஆம் தேதிகளில் அதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ரயில்வே உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சகத்தின் சில துறைகளுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது. அதனை மாற்றி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வலியுறுத்தி டெல்லி உள்ளிட்ட பல பகுதிகளில் ரயில்வே தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. இதற்கு தொழிலாளர்களின் ஆதரவை தெரிந்து கொள்ளும் விதமாக வரும் 20, 21ஆம் தேதிகளில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த அவை முடிவு செய்துள்ளன. ரயில்வே துறையில் உள்ள 12 லட்சம் தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறையின் கனரக தொழிற்சாலை உள்ளிட்ட உற்பத்தி பிரிவுகளைச் சேர்ந்த 3.9 லட்சம் தொழிலாளர்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். அன்றைய தினம் அனைத்து பணிமனைகள், தொழிற்சாலைகள் மற்றும் ஓடும் தொழிலாளர்களிடத்திலே வாக்கு சீட்டு வழங்கப்பட்டு ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக அவருடைய கருத்தாக வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவளிக்கிறார்களா அல்லது வேலைநிறுத்தம் மேற்கொள்ள அவசியமில்லையா என்ற கருத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த ரகசிய வாக்கெடுப்பின் முடிவின் அடிப்படையிலே வேலைநிறுத்தத்தை முடிவு செய்ய உள்ளார்கள். இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டும் தொழிற்சங்கத்தினர் மத்திய பாஜக அரசு தொழிலாளர்களின் கோரிக்கையை தொடர்ந்து அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். 1974ஆம் ஆண்டு தொடர்ந்து 20 நாட்கள் ரயில்வே தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய அளவில் பயணிகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதேபோல் தீவிரமான தொடர் போராட்டத்தில் குதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பட்டாசு, பலகாரங்களுடன் தித்திக்கும் தீபாவளி திருநாளில் மக்கள் புத்தாடைகளை உடுத்தி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம். இந்த முறை தீபாவளி வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் மக்கள் புத்தாடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஜவுளி கடைகளின் சங்கமமாக திகழும் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் பொதுமக்கள் ஏராளமானோர் நேற்று கூடியதால் நெரிசல் அதிகரித்தது. திரும்பிய திசையெங்கும் மனித தலைகளாகவே காட்சியளிக்க கடைவீதிகளில் உலா வந்த மக்கள் தங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 வீக் தான் இருக்குது. அதனால் தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கு. இங்கே எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்குது. எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே அதிகமாக கூட்டமும் இருக்குது. டி நகரில் ரேட் நல்லா கம்மியாகவும் சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்குது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் உள்ள துணிக்கடைகள், சாலையோர கடைகளில் வியாபாரம் களை கட்டியது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் எம்சி சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு புகழ்பெற்ற ஈரோட்டிற்கு பொதுமக்களும் சிறு வணிகர்களும் படையெடுப்பதால் நகர்பகுதி பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. அங்குள்ள முக்கிய சாலைகளில் போலீசார் உயர்கோபுரம் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி மகிழ்ச்சி மழையில் நனைய தயாராகியுள்ள கோவை மக்கள் சாரல் மழையை பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடியே ராஜவீதி, செட்டி வீதி, டவுன் ஹால், பெரியக்கடை வீதிகளில் வலம் வந்தனர். புதிய ரக ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டிய அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வித்தனர். லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது. எதிர்பார்த்ததோட நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது எல்லாமே கலெக்ஷன்ஸ். இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
வெரைட்டிஸ் எல்லாமே சாரீஸ் எல்லாம் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது. ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ உமன்ஸ்க்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளி நல்லபடியெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி டு ஆல். புதுக்கோட்டையில் கீழராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, தெற்கு ராஜ வீதிகளில் துணிகளை வாங்குவதற்கு மக்கள் திரண்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே வார விடுமுறையை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்க மக்கள் தங்கள் வாகனங்களில் படையெடுத்ததால் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் நேற்று மாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. துணிக்கடைகளின் முன்பு வாடகை ஆட்டோ, கார்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லும் நிலையில் அதன் காரணமாக நெரிசல் அதிகரிப்பதாகவும் போக்குவரத்து போலீசார் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் மக்கள் மூச்சு திணறல், அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளனர். கட்டடக் கழிவுகள், தொழிற்சாலைகள், வாகன புகை மற்றும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகளால் ஒவ்வொரு குளிர்காலத்தின் போதும் அங்கு காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டி வருகிறது. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுடன் வாகன பயன்பாட்டிற்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று காற்று மாசின் அளவு அபாய அளவை தாண்டி 407 பதிவானது. இதனால் டெல்லி மாநகரம் முழுவதும் கரும்புகை படலம் போர்த்தப்பட்டுள்ளது. டெல்லி மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் காற்று மாசால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. டெல்லி உயிரியல் பூங்காவில் உள்ள பறவைகள், விலங்குகளும் காற்று மாசால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு தண்ணீரை பீச்சி அடித்து மாசை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தலைநகரில் வசிக்கும் மக்கள் காற்று மாசு காரணமாக மூச்சு திணறல், கண்களில் எரிச்சல், தொண்டையில் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை நடைபயிற்சி உள்ளிட்ட நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் கடந்த சில தினங்களை விட காற்று மாசின் அளவு சற்று குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு கோபால் ராய், எனினும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என்று கூறியுள்ளது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இனி வருவது செய்தி துளிகள். மக்களை பிரித்தாளும் பாஜகவின் கருத்தியலை முறியடிக்க தந்தை பெரியாரின் கொள்கைகளே அடித்தளமாக உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சமூக நீதி அடிப்படையில் அனைவரையும் உள்ளடக்கிய முற்போக்கான செயல் திட்டம் மூலமே மக்களை பிரித்தாளும் பாரதிய ஜனதாவின் கருத்தியலை முறியடிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மலேசியாவில் உள்ள தான்சேனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு அசீம் 614 மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். 2 மாணவிகள் முனைவர் பட்டம் பெற்ற நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தனர். 2024ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற வாய்ப்பிருந்தால் அதற்கான கலந்தாய்வுகளை மத்திய அரசு இப்போதே தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதற்காக ஓர் ஆணையத்தை அமைத்து 6 மாதங்களுக்குள் அதன் அறிக்கையை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், அப்போதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்தியில் ஆளும் பாஜக திறந்த மனதுடன் இருப்பதாக நம்ப முடியும் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எண்ணித்துணிக என்ற நிகழ்ச்சியில் வேளாண்மையின் அவசியம் பற்றி திரு RN ரவி பேசிக் கொண்டிருந்த போது விவசாயி ஒருவர் குறுக்கிட்டு பேசியதால் பரபரப்பு நிலவியது. விவசாயம் வளர வேண்டுமென்றால் 100 நாள் வேலை ஒழிக்கப்பட வேண்டும், செயற்கை உரங்களை தடுத்து விவசாயம் செழிக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயி ஒருவர் கோரிக்கை வைத்தார். விவசாயி கோரிக்கை கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அப்போது ஆளுநர் பதிலளித்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி காவிரியில் நீர் திறப்பதை உறுதி செய்வது மத்திய அரசின் கடமை என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். வறட்சி காலங்களில் நீர் பங்கீடு குறித்து காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் தெளிவான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக கூறியுள்ள அவர், மேகதாட்டு அணை கட்டுவதிலேயே கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருவது கண்டனத்துக்குரியது என்றார். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து நல்லா ஓடையில் வெளியேறும் கழிவு நீரால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளங்களும் நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளதால் கிராம மக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஓடையில் செல்லும் கழிவு நீரை எடுத்துச் செல்வதில் ஆலை நிர்வாகம் சுணக்கம் காட்டுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சத்தீஸ்கரில் வரும் 7ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக வரும் 20, 21ஆம் தேதிகளில் ரயில்வே தொழிலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.